இங்க ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரி தட்டு மாதிரி அப்படியே கோவிலுக்கு போயிட்டு பசிக்கும் போது சாப்பிட வச்சிருந்த ஆப்பிள் எடுத்து கடவுளுக்கு காணிக்கையா கொடுத்து கண்ணு தெரியாம நான் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு தேவை எல்லாமே பார்வை மட்டும் தான் சொல்லிட்டு கேட்கறா பாருங்க. அடுத்த செகண்ட் இவ கும்பிட்டு இருக்க ஸ்டாச்சுல இருந்து ஏதோ ஒளி மாதிரி வந்து இவன் நெத்திலே படுது. என்னன்னு பார்த்தா வரமா இவளுக்கு மூன்றாவது கண்ணு கொடுத்திருக்காரு. இதை வச்சு இவரால ஈஸியா எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்ட்ரா விஷன் மாதிரி ஒர்க் ஆகுதா. தெருவோரமா இருக்க கண்ணாடியில அப்பதான் முதல்ல இவரோட முகத்தை பாக்குறா. கடைக்காரர் உள்ள இருந்து வியாபாரமே அவள அதுக்குள்ள கால கட்டி கண்ணை கட்டின்னு பிச்சை எடுக்க வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றா, இவளை தவிர இந்த தேர்டையே வேற யாராலையுமே பார்க்க முடியல. அப்பதான் அந்த கடைக்காரர் கிட்ட என்கிட்ட சில்வர் அதிகமா இருக்கு, பெட்டிங் நடக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. கண்ணு தெரியாத பொண்ணா இருக்கா, ஏமாத்தி நல்லா கல்லா கட்டிலான்னு சொல்லிட்டு இவரும் கூட்டிட்டு போய் விடுறாரு. ஒரு நம்பரை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் 3 டைஸ் ஒரு பவுல் குள்ள வச்சு நல்லா ஷேக் பண்ணிட்டு ஓபன் பண்ணுவாங்க. 3 டைஸ்ல இருக்க நம்பரையும் ஆட் பண்ணுவாங்க. நம்ம சொன்ன நம்பரும் இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா கேம்ல ஜெயிச்ச மாதிரி கணக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு டைஸ் இஷ்டத்துக்கு மாத்தி இவங்க நல்லா ஏமாத்துறாங்க. கண்டிப்பா இந்த பொண்ணை ஏமாத்தி இந்த ஆள் தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ஆள் மேல பெட் கட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணு பவர் யூஸ் பண்ணி டைஸ்ல என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்த்து பெட்ல மொத்த காசும் ஜெயிச்சு எடுத்துக்கிறா. சரி போலான்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் உசுப்பேத்தி ஜெயிச்ச எல்லாத்தையும்